ஸோ படிக்கிற கடகராசிக்கார பிள்ளைங்க எப்படி படிப்பீங்க? சூப்பரா படிப்பீங்க. 2ஆம் வீட்டு அதிபதி உச்சமாகும்போது 15ஆம் தேதிக்கு மேல கடகராசிக்காரர்கள் சான்ஸே இல்ல. 2ஆம் வீடு தான் 12ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய படிப்பு. பிள்ளைங்க இந்த தடவ தாறுமாறா எக்ஸாம்ல எழுதுவாங்க. நல்லா நடக்கும். யாரெல்லாம் வந்து அரசு சம்மந்தப்பட்டிருக்கீங்களோ, யாரெல்லாம் மெடிக்கல் ஃபீல்ட்ல இருக்கீங்களோ, யாரெல்லாம் தலைமைத்துவத்துல இருக்கீங்களோ, யாரெல்லாம் பிசினஸ் பண்றீங்களோ, அத்தன கடகராசிக்காரர்களுக்கும் ஏறுமுகம் தான். வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ 20 வயதிலிருந்து 40 வயது இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு வீட்ல மட்டும் கொஞ்சம் விட்டு குடுத்து போக வேண்டிய காலகட்டம். வேலை பளு அதிகரிக்கும். எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணணும். வேலை பார்க்குற இடத்துல கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். நிதானமா இருக்கணும். தயவு செஞ்சு அமைதியா இருக்கணும். நம்ம இனி ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி, கடகராசிக்காரர்கள் வேலை அப்படின்ற இடத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். பணம் வர இடத்துல கொஞ்சம் செலவுகள் வரத்தான் போகுது. கொஞ்சம் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமா தான் இருக்கு. கொஞ்சம் அமைதியா இருக்கணும். 40லேருந்து 60 இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு ஆல்மோஸ்ட் இந்த நேரத்துல அப்படியே ஒரு மாரி அ அ நடக்கக்கூடியது இந்த சூரிய தசை, சுக்கிர தசை இப்படியெல்லாம் போச்சுன்னா செம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ டோன்ட் வரி நல்லா இருக்க போகுது. நெகட்டிவாலாம் இருக்க சில நேரத்துல இன்னும் சூப்பரா இருக்க போகுது. வேகம் அதிகரிக்கும், ஸ்பீடு கவர்மெண்ட்டுக்கு கட்டாம இருந்த விஷயங்கள் கட்டுற மாரியா இருக்கும். நோட்டீஸ் வரும். போன மாசமே வர ஆரம்பிச்சுரும். வீட்டுக்கு வந்து வக்கீல்ட்ட இருந்து நோட்டீஸ் வருது, கவர்மெண்ட்ல இருந்து நோட்டீஸ் வருது. ஏதோ ஒரு விஷயம் பேலன்ஸா இருக்கிறது, பழைய விஷயத்த தோண்டி எடுக்கிறது இதெல்லாம் இந்த வயது ஒத்தவர்களுக்கு நடக்கும். பார்ட்னர்ஷிப்ல ரொம்ப கவனமா இருக்கணும். இதுவரைக்கும் இருந்த கோர்ட் கேஸ் எல்லாம் டக்கு டக்குன்னு முடியறதுக்கான வாய்ப்பு எல்லாம் இருக்கு. ஸோ அதுல ஒண்ணும் பிரச்சனை இல்ல. எல்லாமே முடிய போகுதுப்பா. 98% வந்தாச்சு. இந்த 2% இந்த ஒரு மாசம் முடிஞ்சுச்சுன்னா, புதுமையான வாழ்க்கை, புதுமையான மனிதர்கள், புதுமையான யோகம் அப்படின்ற மாரி கடகராசிக்காரர்கள் அப்படியே ரொம்ப கலர்ஃபுல்லா, கெத்தா காலர தூக்கி விட்டு நடக்க போறீங்க.